அதுக்கு மிக முக்கிய ஒரு காரணம், சில ஆஃபீஸ்க்கு நான் போயிருக்கிறேன். அதாவது தேர்தலுக்கு முன்னாடி. தேர்தலுக்கு அப்புறம் இப்போ வந்து மே 4த்துக்கு அப்புறம் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்ததுக்கு அப்புறமும் சில வந்து கவர்மெண்ட் சம்மந்தமா சில விஷயங்களுக்கு நான் போயிருக்கேன். அவ்வளோ ரெஸ்பான்ஸாக இருந்திருக்கு. அவ்வளோ விஷயங்கள் பெட்டராக இருக்குது. அதனால தான் ஏன்னா அனுபவத்தை விட சிறந்த ஒரு வாழ்க்கை பாடம் எதுவுமே கிடையாது. இது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். இப்போ வந்து அரசு சம்மந்தப்பட்ட அலுவலகங்கள் போகும்போது அங்கே ஒர்க் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. நிறைய ரெஸ்பான்ஸ் நிறையா இருக்குது. இப்போ ஒரு முதியவர்கள் போகட்டும், ஒரு வயசானவங்களாக இருக்கட்டும், அவர் வந்து மாற்றுத்திறனாளிகளாக இருக்கட்டும், அவங்க போகும்போது அங்கே வந்து அரசு அதிகாரிகள் அவங்கள நடத்தும் விதம் நல்ல ரெஸ்பான்ஸாக இருக்குது. நானே ஒரு 4, 5 இன்சிடெண்ட்டை நான் பார்த்துருப்பேன். அதுக்கு மிக முக்கிய ஒரு காரணம் அவங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும், அரசு வேலை செய்பவர்களாக இருக்கட்டும், அதுமாரி போலீஸ் துறையில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்கவுங்க வேலையை அவங்க கவனமாக செய்யுங்க, கரெக்டாக செய்யுங்க, மக்களுக்கு தொந்தரவு இல்லாத அளவுக்கு மக்கள் மனசை புரிஞ்சு நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரிமையை வந்து மதிப்புக்குரிய முதல்வர் அவர்கள் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஒரு வார்த்தையானது, அந்த ஒரு சுதந்திரமானது தான் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த ஆட்சி கொடுத்துருக்குன்னு நான் சொல்லுவேன்.